வணக்கம் geeks, welcome to Phone Arena தமிழ். இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த முக்கிய பிரமுகர் எங்க கம்பெனியோட மெயின் செல்லிங் டிவைஸ் அப்படின்ற OnePlus 13R பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, உன் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணலனா கொஞ்சம் லூஸா ஆகும் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. சரி, அதேதான், அந்த ஷிட்டே தான். சரி, இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் சார் வேல்யூல ஸ்டார்ட் பண்ணும்போது அதான் ஹெட் சார் வந்து 1.19 வாட் பர் கேஜி அண்ட் பாடி சார் வந்து 0.90 வாட் பர் கேஜி. சூப்பர்ல, எப்பயும் சொல்ற அதே விஷயம் தான். எல்லா வீடியோலயும் பேசும்போது கட் பண்ணி போட்டுக்கலாம். லென்த்தி கால் சார் ஒயர்ட் ஹெட்ஃபோனோ இல்லை நார்மல் ஏதாவது ஒரு ஹெட்ஃபோனோ யூஸ் பண்ணுங்க. இது வந்து 13R. இப்போ விக்கி காட்ட போறது 12R. ரெண்டுத்தையும் பக்கத்துல பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓ, அதுக்கும் இதுக்கும் சார் வேல்யூ கம்பேர் பண்ற நீ பாப்பா என்ன வருது. 1.18 லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாடி சார் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா, இது 12Rங்க. 12R வந்து ரொம்ப பிரீமியமா இருக்கு. அப்படியா? ஆமா. ஆனா எனக்கு செம்மையா இருக்கு. ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போதெல்லாம் இதுதான் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருந்தது. இது கொஞ்சம் கிளாஸியா இருக்கிறதுனால. அது கிளாஸியா இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த ஃப்ரேமே வந்து பார்த்தோன்னா இதுல கொஞ்சம் பிரஷ்டு மெட்டல்ல கிரிப் கிடைக்குது. ஃபிளாட்டா இருக்கிறதுக்கு அதுக்கு அப்படி கொஞ்சம் கிரிப் கிடைக்குது. என் செல்லம் 12R வந்து நான் சைட்ல வச்சுக்கிறேன். ரைட்டு, இது வந்து இப்போ என்ன பிரைஸுக்கு கிடைக்குது, எங்க கிடைக்குது? அது ஆஃப்லைன் பத்தி எனக்கு சரியா ஐடியா இல்லை. ஏன்னா இந்த ஆஃப்லைன்ல OnePlusக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ அமேசான்ல நீங்க வாங்குறதா இருந்தா ஐசிஐசிஐ பேங்க் கார்டு ஆஃபரோட வாங்குறதா இருந்தா 39,999 ரூபாய்க்கு 12/256 கிடைக்கும். முன்ன மாதிரி இப்ப 8GB 128 கிடையாது, டேரக்டா 12 தான். அதுக்கு அடுத்து வந்து 16/512 இருக்கு. சூப்பர், நம்ம கிட்ட இருக்கிறது 16/512. ஆமாங்க, ஆமா, செம்ம. ஆமா. சோ நீ இனிமே வந்து இதுக்கு ரெலவெண்டா அப்படியே क्वेश्चंसா கேட்டேன்னு வை, நான் ஆன்சர்ஸா சொல்லிடுறேன். ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு தோணுச்சு. சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் ஃபீல் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். 12Rக்கும் 13Rக்கும் வேற லெவலா டிஃபரன்ஸ் இருக்கு லுக் அண்ட் ஃபீல். ஆமா ஆமா. என்ன மெட்டீரியல் இது, என்ன இதுல யூஸ் பண்ணி? அதேதான், அதே அலுமினியம். சைடுல வந்து உனக்கு மெட்டல் ஃப்ரேம் இருக்கு, பேக் கிளாஸ், ஃப்ரண்ட்டும் கிளாஸ். ஓகே, சோ அதெல்லாம் ஓகே தான். பில்ட் குவாலிட்டி பேரட்டே டக்குன்னு கொண்டு இந்த போனை கொடுத்தா இப்போ என்ன ஆயிடுதுன்னா எல்லாம் ஃபிளாட்டா இருக்கிறதுனால ரியர் பார்த்ததுமே OnePlus கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேயா? இல்ல கொஞ்சம் அந்த ரெட்மி மாதிரியும் இருக்கு, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இல்ல இந்த OnePlusன்றத வச்சு சொல்றேன். அப்படி கவரே பொதுவா இப்படி போனை காமிச்சா கவரே இல்லாம கொண்டு போய் கொடுத்தீங்க. கவரே இல்லாம எந்த போனை கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆமா, ரெட்மி A4 இருந்தாலும் சரி கவரோட. ஓகே ஓகே, ஒரே கன்ஃபியூஷனா தான் இருக்குதுங்க. இவன் கேக்குற கேள்வி பாத்தீங்களாங்க, கவரோட கவர் இல்லாம. கவரோட கொடுத்தா எல்லா போனும் கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஓகே ஓகே. சரி, இப்போ இதோட டிசைன் 12Rோட டிசைன் ரெண்டுத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கு இது அடாப்ட் ஆயிடுச்சு, இதான் பிடிச்சிருக்கு. ஆமா, நிஜமாவே அந்த சந்தோஷம் 2-3 நாள் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படின்னா இந்த கர்வ்டு டிஸ்பிளே வந்து நல்லா தான் இருக்கு, இல்லன்னு சொல்ல வரல. இப்போ மிஸ்டேச் மாதிரியான விஷயங்கள்லாம் முன்ன மாதிரி கர்வ் டிஸ்பிளே நடக்குதுன்னா அதுவும் இல்ல. ஆனாலும் இந்த பிளாட் டிஸ்பிளே ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நல்லா இருக்குங்க. இப்போ வந்து அதுக்காக 12R மொக்கன்னு சொல்ல வரலங்க. 12R வந்து கண்டிப்பா அந்த கர்வ்டு டிஸ்பிளே யாரெல்லாம் ஃபேன்ஸோ உங்களுக்கு சூப்பரா இருக்கும், அதுல டவுட்டே இல்லை. ஆனா இப்போ ஒரு ஸ்கிரீன் கார்டு போடணும், டெம்பர்ட் போடணும், எதுவா இருந்தாலும் சரி இதுல வந்து ஒரு பிரச்சனையே இல்லை, ரொம்ப ஜாலி, ஈஸியா இருக்கு. பெசல்ஸ் ரொம்ப மினிமலான மாதிரி இருக்கு. 12Rக்கும் இதுக்கும் பார்க்கும்போது எப்படின்னா அந்த சிமெட்ரிக் ஃபீல் வந்து இதுல ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல என்னன்னா சைடுல வந்து பெசலே இல்லாத மாதிரி ஒரு மாயை இருக்கும். ஓகேயா? சோ இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, இதுல வாட்டர் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? எல்லா ப்ரூஃபும் இருக்கு. ஆனா அதுக்காக தயவு செய்து யாருமே கொண்டு போய் தண்ணிக்குள்ள எல்லாம் முக்கிய விளையாடாதீங்க, சரியா? இவங்க ஐபி ரேட்டிங்கை பத்தி பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ 69 பத்தி ரொம்ப அழுத்தி பேசிட்டு இருக்காங்க. எல்லா வீடியோஸ்லயும் சொல்றேன். இப்போ ஓப்போவா இருக்கட்டும், இல்லாட்டி ஷாமியா இருக்கட்டும், ரியல்மியா இருக்கட்டும், எல்லாருமே அண்டர் வாட்டர் மோட்லாம் கொடுப்பாங்க. அதுக்காக எல்லாம் கொண்டு போய் தண்ணிக்குள்ள எல்லாம் முக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க, சரியா? கரெக்ட். ஓகே, அவங்க வந்து விக்கிறதுக்காக சொல்லுவாங்க, நம்ம வாங்கிட்டு திருப்பி அதை பண்ணோம் அப்படின்னு நம்ம கண்டு கூட மாட்டோம். விக்கிறதுக்காக மட்டும் இல்ல, அவங்களோட சர்வீஸ் சென்டர் எல்லாம் கிரௌடடா இல்ல அப்படின்னும் போது, லைன் இஷ்யூஸ் எல்லாம் இப்ப அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னும் போது, நீங்க தண்ணியில போட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா வாட்டர் டேமேஜ் இஷ்யூஸ் வரும். பிஸியா இருக்கிறதுக்காக. ரைட், இப்போ வந்து நம்ம டிஸ்பிளேவை பத்தி பார்ப்போம். எவ்வளவு பெரிய டிஸ்பிளே இது? 6.78 இன்ச்சு. ஆனா ஹைலைட் என்னன்னா எல்லாரும் சொல்ற அதே 1.5K பேனல். ஓகே, இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் அதுதான். ஓகே ஓகே, சரியா? அந்த ட்ரெண்ட் போயிட்டு தான் இருக்கு. 4500 வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். ஆனா அந்த பீக் பிரைட்னஸ் என்னன்றது நம்ம ஆல்ரெடி பல தடவை பேசிட்டோம்.
ஆனா நார்மலா ஹை பிரைட்னஸ் அப்படின்னா 1600 nits வந்து போயிடும். ஓகே, இப்போ நம்ம வெயில்ல போகும்போது யூஸ் பண்றதுக்கு அதெல்லாம் அசால்ட். உங்களுக்கு வந்து நீங்க மீடியா கன்சம்ஷனா இருக்கட்டும், உங்களுக்கு ஆஃப்லைன் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா பார்க்கறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஆன்லைன் ஓடிடி அப்ளிகேஷன்ல பார்க்கறதா இருந்தாலும் சரி, யூடியூப்ல HDR பார்க்கறதா இருந்தாலும் சரி, இதுல ரெக்கார்ட் பண்ணதே இதுல பார்க்கறதா இருந்தாலும் சரி, டிஸ்ப்ளே எல்லாம் நல்லா தான் இருக்கு. 1 Hz to 120 Hz அந்த சப்போர்ட்டும் இருக்கு. சோ இதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. HDR சப்போர்ட்டும் இருக்கு. Corning Gorilla Glass 7i ப்ரொடெக்ஷனும் இருக்கு. சோ எல்லாமே இருக்கு. டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷனும் இருக்கு. ஆமா அதான் 7i. ஓகே ஓகே ஆமா ரைட். சோ அது வந்து கவர் கிளாஸ். ஓகே. சோ இந்த என்ன சொல்றது, லைட்டான என்வாயர்மெண்ட்ல எவ்வளவு பிரைட்டா இருக்கு, டிம்மான என்வாயர்மெண்ட்ல எவ்வளவு டிம்மா இருக்கு. நார்மலா இப்போ அந்த எக்ஸ்ட்ரா டிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தியா, அதனால நீ வந்து டிம் சிச்சுவேஷனுக்கும் அடாப்ட் ஆயிடும், அது பிரச்சனை இல்லை. பிரைட்டான சிச்சுவேஷனுக்கும் மினிமம் பிரைட்னஸா இருக்கட்டும், மினிமம் பிரைட்னஸ் நம்ம பிரைட்டான சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றதுக்கு அனாயிங்கா இருக்கும். பாதி தெரியவே தெரியாது. சரியா, அதனால பிரைட்னஸ் பீக் வச்சாலும் சூப்பரா தான் அடிச்சு தம்சம் பண்ணுவாப்ல, அதெல்லாம் அசால்ட்டா போகும். ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேவை பார்த்தாச்சு, அடுத்து வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். ஓகே, என்ன ப்ராசஸர்? Snapdragon 8 Gen 3. மேசிவான ப்ராசஸர். டே டு டே யூஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல, மீடியா கன்சம்ஷனுக்கு ஃபார் ஷூர் இல்ல, கேமிங்க்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஹீட்டிங் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இல்லவே இல்ல. பிளஸ் நம்ம ஊர்ல விண்டர் வேறையா, அதனால என்னால ரொம்ப ஆணித்தனமா சொல்ல முடியல. பட் இப்போதைக்கு 12R வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தது இந்த ஆஸ்பெக்ட்ல. ஆமா, சம்மர் டைம்லயே 12R வந்து மாஸ் தான் பண்ணிச்சு. அப்படின்னும் போது 13Rம் அதே ஹோப்பை டெலிவர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ரெண்டாவது, ஃபோனோட ஆல்ரெடி நம்ம பார்த்து பில்ட் வச்சு தான் சொல்றேன், செம்ம லைட் அண்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் தாறுமாறு. எவ்வளவு வெயிட் இது ஆக்சுவலா? ரெனோ அளவுக்கு இல்ல. ரெனோ 181 கிராம், இப்போ ரெனோ 13. ஆமா, இது வந்து 206 கிராம். இப்ப வேற ஒருத்தன் சிட்டுங்கிறான் சிட்டுங்கிறான். ரைட். சோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பக்காவா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த UFS அதெல்லாம் ஏதாவது சொல்லணும்? இப்பெல்லாம் அந்த பிரச்சனை எதுவும் இல்லை, ஏன்னா டேரக்டாவே 256GB UFS 4 தான், LPDDR5X RAM தான், 12GB RAM, 16GB RAM, 256GB ஸ்டோரேஜ், 512GB ஸ்டோரேஜ். ஓகே, ஆமா. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஓவராலா இந்த டிவைஸ் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கேமிங்க்கு இது எப்படி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் சீரியஸா சொல்லணும்னா, இது வந்து கேமிங் அண்ட் மீடியா சென்ட்ரிக் டிவைஸ்ரா. கேமிங் அண்ட் மீடியா சென்ட்ரிக் டிவைஸ். நம்ம அடுத்த டிபார்ட்மெண்ட் போறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிருச்சு. அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா கேமரா. எப்பவுமே வந்து நாங்க பெருசா பெர்ஃபார்ம் பண்ணதில்ல கேமரால. இல்ல இதுலயும் வந்து அதே மாதிரி தான். இல்ல அவ்வளவு அசிங்கமா சொல்ற அளவுக்கு இல்ல, ஆக்சுவலா வந்து சர்ப்ரைசிங்லி குட்னு சொல்லலாம். எப்படின்னா பிரைமரி சென்சார் சாம டைனமிக் பாக்கும்போது சர்ப்ரைசிங்லி குட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடிலாம் இருந்ததை கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலா 12Rலயே வந்து பிரைமரி சென்சார் வச்சு போட்டோ எடுத்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, யாருமே வந்து மொக்கையா இருக்குன்னு சொல்லல. சோ இதுவும் வந்து எப்படின்னா லித்தியா 700 சென்சார் தான் பிரைமரி சென்சார் இல்லையா. ஸோ அது வந்து உனக்கு டே டைமும் சரி நைட் டைமும் சரி நல்லாவே டெலிவர் பண்ணிடுது. ஓகே, ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் இப்போ புதுசாக அப்படின்னா 12R வரைக்கும் உனக்கு 2MP கேமரா இருந்தது இல்லையா, இதில் வந்து உனக்கு 50, 850. இந்த 8MP அல்ட்ரா வைடு மட்டும் தான் கொஞ்சம் ரொம்ப தண்டமா இருக்கு. சரியா, டே டைம்ல வந்து அதுவும் இப்போ பரத் கிட்டலாம் அதோட சைஸ் சொன்னேன்னு 1/4 இன்ச் என்னதுன்னு எனக்கு தெரியல. அந்த 1/4 இன்ச் அப்படிங்கிறது வந்து எங்கேயாவது இந்த கேமரா இந்த கார்ல பின்னாடி ரிவர்ஸ் எடுக்க வைப்பாங்களே அந்த மாதிரி கேமராவோ, இது வந்து VGA கேமராவே தோக்கடிச்சிரும், கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் அவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் கிடையாது. அந்த அல்ட்ரா வைடு மட்டும் எனக்கு ரொம்ப காண்டேத்துது. என்னதான் லென்ஸை கிளீன் பண்ணாலும் ஃபிளேர் வருது, கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா. அதே மாதிரி வந்து ஏதாவது கொஞ்சம் நல்ல போட்டோ எடுக்கலாம் டே டைம்ல நினைச்சா அந்த ஒரு டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்ட்ல வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க மாட்டேங்குது. அந்த 8MP மட்டும் ஒரு தண்டங்க, ஆனா பிரைமரி சென்சார் தங்கங்க. எப்படி அதே அல்ட்ரா வைட் தாண்டி இப்ப இந்த கழுவியும் ஊத்துறான், அதே சமயத்துல பாராட்டவும் செய்யறான். நாங்க இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. இதுல டெலிபோட்டோ இருக்குல்ல, அந்த டெலிபோட்டோ 50MP வந்து நிஜமாவே 2x ஆப்டிகல் ஜூம் மேக்ஸிமம் என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் லைட் காம்ப்ளிகேட்டடா ஃபீல் ஆகும்போது தலைவன் வந்து பிரைமரியிலே போயிட்டு இருப்பான். ஒரு 3x 4x போனதுக்கு அப்புறமா ஓகே இப்போ நான் டெலிஃபோட்டோ யூஸ் பண்றேன்னு சொல்லி அதுக்கு ஜம்ப் அடிக்கும். ஏன்னா அது வந்து 1/2.75 இன்ச் சென்சார். ஏன்னா பிரைமரி சென்சார் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/1.56 இன்ச்சுங்கிறனால அது கொஞ்சம் பெரிய சென்சார். அந்த ரெண்டுத்தையும் நீ கம்பேர் பண்ணும்போது வந்து உனக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுறதுனால பிரைமரி சென்சாரே நிறைய இடத்துல லோ லைட் சிச்சுவேஷன் எல்லாம் 3x வரைக்கும் அவனே போயிட்டு இருப்பான். சூப்பர். இது வேற நிறைய ஓவரால் அந்த டீடைலிங் அதெல்லாம் நல்லா இருக்கு, ஷார்பன் பண்ணாம ஓவர் சேச்சுரேஷன் இல்லாம. என்ன மிஸ் பண்ணேன் அப்படின்னா நியாயம் இல்ல, நல்லதா இருக்கு எல்லாமே. என்னன்னா 20x ஜூம் பண்ணாலும் கூட என்ன பண்ணுது, கொஞ்சம் டைம் கொடுக்கணும். OIS கிடையாது டெலிஃபோட்டோல, கொஞ்சம் அப்படியே ஃபோக்கஸ் பையன் ஃபோக்கஸ் பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுமே நீ போட்டோ எடுக்கலாம். அதுக்கு ரொம்ப டைம்ல எடுக்காது. நான் விவோ X200 Pro பத்தி கூட நம்ம எல்லாரும் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் டைம் எடுத்து கட்டம் கட்டி அதுக்கப்புறம் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அப்படிலாம் இல்ல,
ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். 20x வரைக்கும் டீசெண்டான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ஹியூமன்ஸை சொல்லல நான், சும்மா 20x ஃபோட்டோ எடுக்கிறேன், ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன் போது எடுக்கலாம். ஹியூமன் எடுத்தால் பெயிண்டிங் மாதிரி மாறிடும். ஆமாம் ஆமாம். அப்புறம் 4K, அதான் 4K 30 fps 60 fps ரியரில், ஃப்ரண்ட்ல 1080p. ஓகே, நல்லா இருக்கு. ஸ்டெபிலைசேஷன்லாம் ஓகே. எப்படின்னா இப்போ 4K 60 fps ஸ்டெபிலைசேஷன் எப்படி ப்ரோ இருக்கு, ஓடிட்டுலாம் எடுக்கக்கூடாது அதுக்குன்னு, அந்த அளப்பரெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்படும். பட் நார்மலாக நீ வந்து ஒரு பைக்கில் போகும்போது எடுக்கிற, சைக்கிளில் போகும்போது எடுக்கிற, இல்லாட்டி நடக்கும்போது எடுக்கிற அப்படின்னும் போது 4K 30 4K 60 நல்லாவே இருக்கு. நம்ம இப்படி 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 பண்ணால் அசையுமா வீடியோ? என்ன பின்ன ஆகாதாடா, மனசாட்சியே இல்லையாடா உனக்கெல்லாம். சரி, மொத்தம் வந்து நல்லா இருக்கு. ஆனா இதுல டைனமிக் HDR இது இருக்குல்ல, டால்பி விஷன் HDR இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. டிஃபால்ட்டா வந்து டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்ட்ல அது ஏதாவது பண்ணுது, பட் HDRலாம் காட்டாது. போட்டோக்குள்ள போனா நீ HDR இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். HDR ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன எனேபிள் பண்ணலாம், லைவ் போட்டோ எடுக்கணுமா அதுவும் எடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் போட்டோல இருக்கும். வீடியோல மொத்தம் 4K 60 ரியரில் எடுக்கலாம். அதே சமயம் இந்த 4K வீடியோ எடுக்கும்போது பிரைமரி சென்சார்ல இருக்கலாம், டெலிஃபோட்டோல எடுக்கலாம். அல்ட்ரா வைட் 8MP அதுல 1080p வீடியோ தான் எடுக்கலாம். ஃப்ரண்ட்ல 1080p தான். நான் 720 தான் நினைச்சேன். ஃப்ரண்ட்ல வந்து 16MP கேமரா இருக்கு. அது வந்து நார்டோட பெட்டரா இருக்கு. நார்ட் 4ஓட இதுதான் ஆகணும், வழி இல்லையே. அதோட கம்மியா இருந்தது அப்படின்னா அடிச்சிடுவாங்க எங்களை. இல்ல, போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் மாதிரி இருக்காங்க போல, நல்லா இருக்கு. சாம்பிள்ஸ் பார்க்கும்போது தெரியும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட்டே, இப்போ நம்ம சாம்பிள்ஸை பார்த்துடலாம். 4K 60 fps OnePlus 13R ரெக்கார்ட் பண்ணுறேன். டைனமிக் ரேஞ்ச் as well as ஸ்டெபிலைசேஷன் பார்க்குறதுக்காக. இதில் டால்பி விஷன்லாம் கிடையாதுங்க. டால்பி விஷன்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வேறு வழியே கிடையாது. நம்ம OnePlus 13 தான் போய் ஆகணும். இந்த ரியர் கேமராலேயே செல்ஃபி வீடியோ மாதிரி. எப்படி இருக்கு ஸ்டெபிலைசேஷன்? ஓகேயா, நல்லா இருக்கா, பக்காவா? டே டைமில் 1080p வீடியோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஸ்டெபிளைஸ்டாக இருக்கா? ஆனால் 1080p வீடியோ தாங்க எடுக்க முடியும். வெல் கேப்பபிள் சென்சார் இருந்தாலும் ஃப்ரண்ட் கேமராவில் 1080pக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் OnePlus ஏன் 4K கொடுத்தாதான் பிரச்சனை வருமா? பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க டிவைஸில் இப்போ ஃப்ரண்ட்டில் 4K கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் ஆன் ஆகிடுச்சு. நல்ல பனி, சூப்பராக இருக்குது. ஓகே, சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க, வீடியோ as well as ஃபோட்டோஸ் எல்லா சாம்பிளும் பார்த்துருப்பீங்க. இது ரொம்பவே கேமரா சென்ட்ரிக் இல்லை, அதே சமயம் கேமராவில் வந்து ரொம்ப மொக்கையும் கிடையாது. அதனால உங்களை ஓரளவுக்கு திருப்திப்படுத்திடும். சரி, இப்போது முக்கியமான விஷயத்துக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டே வந்திருக்கணும், நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்னென்னா கனெக்டிவிட்டி. இப்போ அடுத்து கனெக்டிவிட்டியா இல்லாட்டி என்னது? பேட்டரி. சரி, கனெக்டிவிட்டி அந்த இடத்துல பேசிட்டு நம்ம வந்து அங்கே போகலாம். என்னன்னா இந்த 5G 4G 2G 3G இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து எனக்கு நெட்வொர்க் வந்து ட்ராப் ஆன மாதிரியோ அந்த மாதிரியான எந்த விதமான பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணல. மோஸ்ட் சிச்சுவேஷன்ஸ்ல சிக்னல் வேறு, டியூவல் சிம் வேறு. என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஒரு BSNL ஒரு ஏர்டெல், ரெண்டுமே ஃபுல்லாக தான் இருக்கு. ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணல. ஆமாம், இதில் வந்து ஏர்டெல் எங்கே போனாலும் மேக்ஸிமம் 5G வந்துடுது. நீயே வந்து ஸ்மார்ட் 5Gன்னு உள்ள ஒன்று இருக்கும். இல்லை இவர் பண்ணுற டாஸ்க்கு 5Gலாம் தேவை கிடையாது, 4G இருந்தாலே போதும்னு சொல்லி அதுவே 4Gக்கு ஸ்விட்ச் ஆகும். இப்போ என்ன சும்மா யூடியூப் மியூசிக் கேட்டுட்டு இருக்காரு, இதுக்கு எதுக்கு 5G? பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கு அதுவே 4Gக்கு போயிடும். ஆமாம், அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் சரி 5G பற்றி கொஞ்சம் செக் பண்ணுவோமேன்னு பார்க்கும்போது 12Rோட 13Rல வந்து பேண்ட்ஸ் கிட்டத்தட்ட 60% ஆஃப் த பேண்ட்ஸ் தான் இருக்கு. 12Rோட 13 அதாவது கம்மியா இருக்கு. அது வந்து ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டா எனக்கு என்ன தாட் அப்படின்னா, மேபி இந்த பேண்ட் கன்வி பண்ணது வந்து இன்டர்நேஷனல் வேரியன்ட் மாதிரி இல்லாம கன்ஃபைன்ட் வித்தின் இந்தியா மாதிரி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஒரு சில அதாவது முக்கியமாக எல்லா ஊர்லேயும் இந்த பேண்ட் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான பேண்டை மட்டும் கொஞ்சம் ரீடைன் பண்ணிட்டு இந்தியாக்குள்ளார யூஸ் பண்ணுறதுக்கு தானே விற்கிறோம் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது இதுக்குள்ளே ஏன் அவங்க பண்ணாங்க, ஏன்னா 12Rல அவ்வளோ பேண்ட் இருக்குது, 15 பேண்ட் கிட்ட 12Rல இருக்குது. பட் இதில் வந்து மொத்தமே 8 or 9 தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது இன்னொன்று என்னன்னா, காஸ்ட் கட்டிங்காக இருந்திருக்குமோ, எப்படியும் யூஸ் பண்ணல, எதுக்கு அந்த பேண்டுக்கெல்லாம் நம்ம வந்து அன்லாக் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கட் பண்ணிட்டாங்களோ. ஏன்னா 8Gen2 கரெக்ட் இல்லை, அதில் 8Gen2 இருக்கு. 8Gen2 ப்ராசஸர் பிரைஸோட 8Gen3 காஸ்ட்லி ஒன்று. ரெண்டாவது இந்த தடவை பேஸ் வேரியன்ட் 128 கிடையாது. அப்படி இருந்தாலும் 40K ரவுண்ட் பண்ணி ஒரு சில ஆஃபர்ஸ் வச்சு காட்டணும். அந்த சேலஞ்ச் வந்து அப்படியே மெயின்டைன் பண்றதுனால ஒருவேளை இந்த மாதிரியான கட்டிங் பண்ணிட்டாங்களோ. அதாவது வேற ஏதாவது கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா, இப்போ வந்து கத்தார் ஸ்பெசிஃபிக்கா ஒரு பேண்ட் வந்திருக்கும், யாரும் பெருசாக அதை யூஸ் பண்ண போதில்லை அப்படின்றதுனால அதை தூக்கியிருப்பாங்க. இதுல இன்னொன்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த மாதிரி ஏர்டெக்ஸ் லாஸ்லெஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஆனா ஏர்டெக்ஸ் HDலாம் இருக்கு, ஏர்டெக்ஸ் HD அடாப்டிவ் இதெல்லாம் இருக்கு. அந்த லாஸ்லெஸ் மட்டும் செக் பண்ணணும். கனெக்டிவ் ப்ளூடூத் கனெக்ட்
கனெக்டிவிட்டி ஒரு ஃபீச்சர் சொல்லியிருந்தாங்கல்ல, அது வந்து 13R இருக்கா இல்லை ஒன்லி ஃபார் 13Rலயும் இருக்கு அந்த 360 மீட்டர்ஸ். நான் செக் பண்ணேன். நான் செக் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படின்னா 360 மீட்டர்லாம் நான் போல, நான் ஒரு 150 அடி அவ்வளோ தூரம் போனேன். 150 அடி அந்த மாதிரி போயிருப்பேன். ஒர்க் ஆச்சு. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்னா, நீ உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் ஃபோனை ஒரு டொக்கு ஏரியாவில் வச்சுட்டு, ஆல்ரெடி சிக்னல் வீக்காக இருக்கும் தெரியுமா, அங்கே வச்சுட்டு வந்தேன்னா உனக்கு அட்லீஸ்ட் ஒரு 70 to 80 feet வரைக்கும் போகலாம். அப்படின்னா என்னென்னா நார்மலாக 10 மீட்டர்ஸில் ரேஞ்ச் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்க்கு 10 மீட்டர் சொல்லுவாங்க. பட் இது நீ ஃபோன் காலில் இருக்கும்போது 15-20 மீட்டர்ஸ் வரைக்கும் கூட போக முடியுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கட்டாக ஆரம்பிக்கும். ரீசன் என்னன்னா மல்டிபிள் பேரியர்ஸ், நிறைய சேவரி அதுன்னு இருக்கிறனால. ஆனால் இதுவே ஸ்ட்ரைட்டானா நீ ஓப்பன் கிரவுண்டில் இருக்குன்னு வை, உன் ஃபோன் உன் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு, உனக்கு கால் வருது அப்படின்னும் போது அங்கே 300 மீட்டர்ஸ் அசால்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா ஓப்பன் கிரவுண்ட் இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது. ஓகே சூப்பர். அடுத்து வந்து நம்ம பேட்டரி செக்ஷனுக்கு போகலாம். எவ்வளோ பெரிய பேட்டரி? 6000 mAh பேட்டரி, 80 வாட் சார்ஜிங். ஆமா, பேட்டரி லைஃப்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. நான் பொதுவாக வந்து அந்த இவங்களே 65 வாட் பிடி சார்ஜர் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஞாபகம், சூப்பர் புக்கு பிடி சார்ஜ். அந்த ஸ்வீட் ஸ்பாட் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி ஆயிடுச்சு பாரு, 30 வாட் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாக இருந்தது, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 65 வாட் தான் ஸ்வீட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் எடுத்துகிற நீடும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. 6000 mAh வேற, இதை கொண்டு போய் 20 வாட்டில் போட்டு என்னைக்கு சார்ஜ் எடுத்துறதுன்னு மாதிரி வேற இருக்கு. ஏன்னா 1+3 ரொம்ப 3000 mAh பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கு 20 வாட் சார்ஜிங் நம்போது ஓகே. இன்னைக்கு 6000 mAh நம்போது அட்லீஸ்ட் 45 வாட் அண்ட் அபோவ் தான் தேவைப்படுற மாதிரி. இப்போ நீங்க இதுல வந்து நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்றீங்களா இல்ல அந்த 80% அந்த கதெல்லாம் கிடையாது, ஃபுல்லாவே சார்ஜ் பண்ணி ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு அப்படி யூஸ் பண்றது. ஆமாங்க. இப்போ கேம்லாம் ரன் வைடா, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நல்லா தான் இருக்கு. வைப்ரேஷன் சூப்பராக இருக்கு, ஹாப்டிக் ஃபீட்பேக், ஓஆப்டிக்ஸ் வேற இருக்கு. நீங்க ஸ்ட்ரென்த் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் வைட் இன்டகிரேட் பண்ணிருப்பாங்க ஹாப்டிக்ஸ். அப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு. அதுலயும் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்க போறது இல்லை. ஆனா இந்த செக்மெண்ட்ல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த மாதிரியான செக்மெண்ட் குள்ள பார்க்கும்போது இந்த ஒரு 20,000ல இருந்து ஒரு 40,000 50,000 வரைக்கும் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பேஸ் மட்டும் கொஞ்சம் டீப்பா இல்லாத மாதிரி ஃபீல் வருது. பேஸ் டீப்பா இருக்கிற போன்ஸ் வந்து கொஞ்சம் ரேரா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இந்த பட்ஜெட்ல. மற்றபடி வால்யூம் அதெல்லாம் ஹையா இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, மக்கள் வந்து இதையும் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படின்னா இப்போ சார்ஜிங் இதெல்லாம் பத்தி பேசுறாங்களா, அந்த டைப் சி போர்ட் வந்து இதுல USB 2.0 இதை வேற நிறைய பேர் எப்படி சொல்றாங்கன்னா, என்ன ப்ரோ 2.0 தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2.0க்கும் இப்போ 3.2க்கும் போகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும்னு வச்சுக்கேன். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் மோஸ்டா வந்து 30,000 rupees போனோ 35,000 rupees போனோ இதெல்லாம் நான் பொதுவாக பார்க்கும்போது எல்லாத்துலயுமே இந்த USB 2.0 தான் இருக்கு. ஐபோன்ல என்ன இருக்கு? 16ல 15 and 16ல டைப் சி இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது இன்னைய வரைக்கும் அதுலயும் 2.0 தான் இருக்கு. சும்மா இங்க பேர் இது பண்ணி வச்சிட்டாங்க. ஆமா, எல்லாருக்கும் அது எவ்வளவு? அது 80,000 தான். ஆமா, ஆனா 30,000க்கு மேல கொடுத்தா நல்லா இருக்கும் நிறைய பேர் கமெண்ட் போட்டுருந்தாங்க. ஆமா சரி, அடுத்து இதுல டியூல் நானோ சிம் இருக்கு இல்லையா, டைப் சி பிரச்சனை இதெல்லாம் கிடையாது. பட்டன்ஸும் செம கிளிக்கியா ஃபீல் ஆகுது. ஓ ரியாலிட்டி ஆடியோ இருக்கு. 3.5mm ஜாக் இல்ல, 3 மைக் இருக்கு. ஸோ அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐஆர் பிளாஸ்டும் இருக்கு. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். சொல்ல போனா சென்சார்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆம்பியன் லைட் சென்சார், உனக்கு கலர் டெம்பரேச்சர் சென்சார். ஏன்னா இவங்க தான் அந்த ரியல் டிஸ்பிளே இந்த மாதிரிலாம் உள்ள வச்சிருக்காங்க இல்லையா. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்படி இருக்கு? அது ஆப்டிக் ஃபிங்கர் பிரிண்ட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அது மாதிரி தான். செம ஃபாஸ்ட் இருக்குல்ல. அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. செம்மங்க செம்ம. சோ எல்லாமே ஓகே. சோ ஓவராலா வந்து பார்த்தா இந்த HDR சப்போர்ட் சாஃப்ட்டா இருக்கு. ஓகேவா? என்ன ஆக்சிஜன் 15 அதுல இருக்கு. ஆக்சிஜன் 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல இருக்கு. 4 இயர்ஸ் மேஜர் அப்டேட் இருக்கு. பிளஸ் 2 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்சஸ் இருக்கு. சோ 6 இயர்ஸ் வரைக்கும் அப்டேட்ஸ் வரும். அதுல 4 வருஷத்துக்கு மேஜர் அப்டேட் வந்துரும். சோ ஆக்சிஜன் 19 வரைக்கும் வந்துரும். சோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இருக்கா அதுல? இல்ல ஃபீச்சர் ஆக்சிஜன் வைஸ்ல அந்த லைவ் அலர்ட் நல்லா இருக்குடா. ஓகே, லைவ் அலர்ட் வந்து அப்பப்போ நல்லா இருக்கு. பிளஸ் ஸ்மூத்னஸ் ஆஸ் கிளைம்ட் வந்து ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. ஆனா பேரலல் அனிமேஷன் பாக்குற அளவுக்கு நமக்கு நேரம் இல்ல. உட்கார்ந்து அதெல்லாம் தடவிட்டுலாம் இல்ல. பேரலல் அனிமேஷன்லாம் பிரச்சனையே இல்ல. யாரும் கண்டுக்க போறது யாரும் பண்ண போறது இல்ல. பட் நார்மலா நல்லா இருக்கு. இப்போ ஒரு ஆப் ஓபன் பண்றேன். ஆனா நான் ஒரு விஷயம் மட்டும் தான் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து கான் சைடா கூட இருக்கலாம். பட் இது வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் ஆகுமோ அப்படின்னு தோணுச்சு. 16 GB RAM இருந்தாலும் நம்ம இப்போ ஒரு சாங் லிசன் பண்ணிட்டு இருக்கோம் வையேன், குறுக்க ஒரு கால் வருது, பிளஸ் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கும். இப்போ காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆகணும், சாங் ரெஸ்யூம் ஆகணும், ஆக மாட்டேங்குது. சரி கிளிக் பண்ணி பார்க்கலாம், ஹெட்ஃபோன்ஸ்ல ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னா அப்பயும் ஆக மாட்டேங்குது. சரியா, அப்பயும் ஆக மாட்டேங்குது. இதுவே 8 GB இருக்கிற அந்த CV இருக்கு பத்தியா, அதெல்லாம் ஆகுது. அவ்வளோ நேரம் கால் முடிஞ்சு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கணும், எல்லாம் நடந்திருக்கணும். அதுக்கு அப்புறமும் கூட பார்த்தீங்கன்னா கால் கட் ஆனதும் ரெஸ்யூம் ஆகுது. அப்படியே இல்லைனாலும் டிவிடிக்கெலாம் வரும் தெரியுமா, நேற்றுலாம் கூட டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தால சும்மா உள்ளே வரும்போது அந்த பாட்டை பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஆப்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், டிவிலாம் பண்ணியிருக்கோம். திரும்ப வெளில போகிறேன், அப்போ அழுத்துனா ரெஸ்யூம் ஆகுது. அது கலர் வைஸ்ல இருந்து இவங்க கொஞ்சம் செக் பண்ணணும். ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க வந்து அக்ரெசிவா பேட்டரி ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அது இருக்கு எப்பவுமே.
ஏன்னா பேட்டரி லைஃப் சூப்பரா இருக்கு, ஆனா பேக்ரவுண்ட் டாஸ்க் எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு தான் இவங்க கிளைம் பண்றாங்களே 5 வருஷம் வரைக்கும் உனக்கு சூப்பரா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி. ஓப்போல கூட நீ பார்க்கலாம், எல்லாருமே அது இவங்க ஃபேமிலியே இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 5 வருஷம் வரைக்கும் பேட்டரி நல்லா இருக்கும், 5 வருஷம் வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்தா இருக்கும். ரைட்டு. அதுக்கப்புறம் இந்த மொபைலை யாருக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல, கேமிங் அண்ட் மீடியா தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுதான். அது கூடவே வந்து எனக்கு ஓரளவுக்கு வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் ப்ரோ, திருப்திகரமா எடுக்கலாம். மேக்ரோ மாதிரியான விஷயங்களை கனவுல கூட நினைச்சு பார்த்துறாங்க, கன்றாவே எடுத்து தொலைது. இதோட Redmi 14C நல்லா எடுத்துச்சு. ஓகே, ஆமா, ரைட். ஸோ இது வந்து 42,999 இருக்கு. இது வந்து ஒர்த்து த மணியா? ஆமா, ஏன் ஒர்த்து த மணியானா ஒர்த்து தான். யாருக்கு ஒர்த்துனா இதுக்கு முன்னாடியே R சீரிஸ் யூஸ் பண்றவங்களுக்கு இது கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். இது வந்து நல்ல அப்கிரேடா இருக்கும். 12R யூசர்ஸுக்கு அப்கிரேட் ஆகணுமான்னு கேட்டா வேணாம் தான் சொல்லுவேன். சொல்ல போனா 11R யூசர்ஸும் அப்கிரேட் ஆகணுமான்னு கேட்டா ஸ்லைட் பாசிபிலிட்டி. ஏன்னா யாரெல்லாம் 2 years ஒன்ஸ் ஃபோன் மாத்துறாங்களோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு. பட் இயர்லி ஒன்ஸ் மாத்துற அளவுக்கு வந்து இப்போ சீரியஸா எதுவும் நடக்க மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு மாத்துறதுக்கு தேவையில்லாத வேலை. 3 years and 4 years தாராளமா இல்லை லேண்ட் ஆகலாம். அன்னைக்கெல்லாம் ஃப்ரெண்டு ஒரு பையன் கேட்டுட்டு இருந்தான், 9Rலேருந்து இதுக்கு வரலாமான்னா 9Rலேருந்தா உனக்கெல்லாம் வந்து வேற ஊருக்கே போகிற மாதிரி இருக்கும்டா, என்ஜாய் பண்ணு அப்படின்னு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அலர்ட் ஸ்லைடர் இருக்குது. ஸோ ஓவராலாக டிவைஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. என்னதான் OnePlus வந்து நடுவில் நிறைய சறுக்குனாங்கன்னாலும் சீரியஸாக OnePlus-ஐ பார்த்து இப்போ கொஞ்சம் எக்ஸைட் ஆக காரணம் என்ன? நான் எவ்வளோ தடவை OnePlus அடிச்சு துவச்சிருப்பேன். எக்ஸைட் ஆக காரணம் என்ன? ஒரு பிராண்டு தானே முன் வந்து, எந்த பிராண்டு தான் டேட்டா தெரியல எனக்கு, அதை பற்றிலாம் தெரியலங்க. நீங்கள் என்னாலும் நிறைய ரீசன்ஸ் கொடுக்கலாம். தானே முன் வந்து இப்போ யாராவது வாங்கினீங்களா, நெக்ஸ்ட் 6 monthsல ஏதாவது பிரச்சனையா, ஃபுல் டிவைஸ் ரீப்ளேஸ்மெண்ட். ஒன்று இப்போ வாங்குறவங்களுக்கு. ரெண்டாவது, நீங்கள் எப்போ வாங்கினாலும் சரி லைஃப் டைம் ஸ்க்ரீனில் ஏதாவது இஷ்யூ, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா, ரீப்ளேஸ்மெண்ட். இதை எந்த பிராண்டாவது இது வரைக்கும் அஷ்யூர் பண்ணாங்களா? சோ கால்டு ஆப்பிளாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து சாம்சங்காக இருக்கட்டும், யாருமே இதை அட்ரஸ் பண்ணல. போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது அவங்க கிட்ட. இதை தாண்டி என்னடா டேட்டாவையும் திருடி அதை ஒய்ப் பண்ணி விட்டு போயிடுறீங்க. அவசரத்தில் போயிட்டு ஒரு பேட்டரி இது டிஸ்பிளே மாற்றலாம், டிஸ்பிளே போயிடுச்சுன்னு தான் போய் ரீச் பண்ணுறேன், வீட்டில் பேக்கப் எடுத்துட்டு வாங்க. யோ டிஸ்பிளே தெரியல, நான் எப்படியே பேக்கப் எடுப்பேன்? அப்படிதான் இருக்கு நிலவரம். தேங்க்யூ சிவா. இதெல்லாம் நீங்க எங்களை கல்லால் அடிச்சிங்க, அந்த கல்லெல்லாம் எடுத்து நாங்கள் ஒரு மாளிகையாக கட்டி இப்போ உங்களை அந்த மாளிகைக்குள்ள கூப்பிட்றோம். அவ்வளோதான். கூப்பிட்றோன்னு சொல்லி கால் போய் கூப்பிட்டு குறைப்பான் இவன் ஒரு ஆளு. ரைட்டு. சரி, ஆமாம் வந்து இதோட முடிச்சுப்போம். ஆமா, கண்டிப்பா 13R வந்து ஒரு நல்ல டிவைஸ் மாதிரி தான் தெரியுது. ஆமாங்க, எங்களுக்கும் என்னதான் நாங்கள் காசை டிவைஸ் பண்ணாலும் இந்த வருஷம் இதுதான் எங்களை காப்பாற்றி ஆகணும். ஸோ எல்லாரும் இந்த ஃபோனை மறக்காம வாங்கிடுங்க. மறக்காம வாங்கிருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்ககிட்ட கேட்டாலும் 40,000 rupeesல ஏதாவது ஒரு டிவைஸ் சொல்லுங்க அப்படின்னும் போது அதுல இது ஒரு சாலிடான ஆப்ஷனா இருக்கும். சாலிட் ஆப்ஷன் அட் 40K அப்படிங்கிறது. ரெண்டு சொல்லி விடுங்க. என்னது வேற ஆப்ஷன்ஸா? இப்போ ரெனோ 13 சீரிஸ் வந்திருக்கு. அதுதான் ஆஃபரை போட்டு ரெனோ 13 Pro கொண்டு வந்து 45க்கு வச்சான்னு வை. ப்ராசஸர் இதுல ஒரு பெரிய பிளஸ் 8 Gen 3 இருக்கிறதுனால அதுல வந்து 8350 இருக்கும். ஆனா அதுல கேமரான்னு வரும்போது பெரிஸ்கோப் அது இதுன்னு இஷ்டத்துக்குள்ள ஆட் ஆயிடும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து உங்களுக்கு ரெனோ நல்லா இருக்கும். அதே சமயம் ஹானர்ல 200 Pro இருக்கு, இப்போ 300 சீரிஸ் வரப்போகுது. அப்புறம் Xiaomi 14 சும்மாவே 45,000 46,000க்குலாம் வந்து ஆஃபர்ல விற்குது அப்படின்னும் போது அதெல்லாமே சாலிட் கண்டென்ட். ஏன்னா உங்களுக்கு கேமராவும் அதுல டிக் ஆகும், அதே சமயம் ப்ராசஸரும் நல்லா இருக்கும். ஆமா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இது வந்து எப்படின்னா ஸ்டாண்ட் அவுட்டா இருக்க காரணம் கடைசியா சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் சேல் சப்போர்ட். அது ரொம்ப முக்கியங்க. எல்லா பிராண்டுமே வந்து சீரியஸா இந்த விஷயத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரைட்டு. ஸோ இதுதான் OnePlus 13R பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் சேர்ந்துச்சு அப்படின்னா நாங்கள் தனியாக ஒரு Q&A வீடியோ கூட பண்ணுவோம். ரைட்டு. வேறு சில டிவைஸோட இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி, பார்க்கலாம். பை. வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ், ஃபோன்ஸ் மேல வந்த